அதிமுகவுடைய ஒஸ்ட் எலெக்ஷன் 1996 ஜெயலலிதாவே தோத்தார். அந்த தேர்தலில் நீங்கள் அந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு 23. திமுக அதாவது அதிமுக 4 சீட் ஜெயிச்சது 1996. திமுக ஒரே ஒரு சீட் ஜெயிச்சது. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த தேர்தல். அந்த தேர்தலில் திமுகவுடைய வாக்கு சதவீதம் 21. ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகக்கும் அதிமுகக்கும் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த பிறகு கொஞ்சம் சதவீதம் கூடலாம், இல்லை என்றால் குறையலாம். 21லேருந்து 23 அல்லது 24 இது மாறி மாறி இருக்கும். இப்போ கூட பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியோடு 23, தனியாக 20.5. ஸோ இப்போ அந்த 20ன்றது ஒரு கோர் பேங்க். அது ஏன் 20 குறைஞ்சதுன்னா ஓபிஎஸ் தனியாக நினார், டிடிவி தினகரன் தனியாக நினார். ஸோ அதிமுக சரிவு. இந்த ஓட் பேங்க்கு பார்லிமெண்ட்டில் பாஜக ஒரு அணியாக நிற்கிறது 18.5%, அதிமுக 23, ரெண்டுத்தையும் கூட்டினா 41%, திமுக கூட்டணி 47%. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6% டிஃப்ரென்ஸ் இருக்குது கூட்டணியோட. அவங்க 40 சீட்டு ஜெயிச்சாங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்பட எதுவுமே ஜெயிக்கல. ஆனால் வாக்கு சதவீதம் 41, ரெண்டு சேர்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஒருவேளை பாஜக அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இது நிலைமை மாறி இருக்கலாம். 10 இடங்கள், 15 இடங்கள், 20 இடங்களோடு பிடித்திருக்கலாம். பின்னாடி நடந்த அரசியல் சதிகள், பத்திரிகைகள் சில வந்தது உண்மையாக இருக்கலாம், வெளிவராத செய்திகள் நிறைய இருக்குது. ஏன் கூட்டணி உடைந்தது, ஏன் அண்ணாமலை தனியாக போய் நிற்க வைத்தார் பாஜகவை, இதன் பின்னாடி பெரிய சதி இருக்குது. அது சிலது வெளிப்படையாக எழுதலாம், எழுத முடியாது, ஏன்னா ஆதாரம் இருக்காது, பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இன்றைக்கும் சரி விஜய் ஒரு ஸ்பாய்லர், அவ்வளோதான்.